இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த அயல ஏன் போனையும் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. இந்திரா, வர வர பொண்ணு வீட்டுக்காரங்களோட பிஹேவியர் சுத்தமா சரியில்லை. அவளை பார்த்து அப்படிலாம் தெரியல சித்தப்பா, நல்ல பொண்ணாதான் இருக்கா. ஒருவேளை கிளாஸ்ல இருக்கலாம், அதனாலதான் போன் எடுக்க முடியலையோ என்னவோ. அப்பாவுக்கு ஏய் இந்திரா, நீ அங்க பாரு. என்ன சித்தப்பா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாரு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அவன் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு தீர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பான் வித்தவுட் அவர் பர்மிஷன்? காரை திருப்பிட்டு அவங்க கிட்ட போங்க. ஏய், காரை சீக்கிரம் திருப்பி யூ டர்ன் போடுறா. அதிர்ஷ்டம் இன்னைக்கு நம்ம பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை ஊதி பெருசாக்குனா செழியன் திரும்பவும் இந்திராணி லைஃபுக்குள்ள வரமாட்டான். கரெக்டா பிளான் பண்ணி இன்னியோட அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது பார், அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்திரா, செழியன் சாதாரணமான ஆள் இல்ல. எப்படியும் கோர்ட்ல நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் நம்ம குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போறான். கிட்னாப்பா? ஆமா இந்திரா, ஸ்கூல்ல இருக்க வேண்டிய குழந்தை எப்படி இப்போ அவன் கூட இருக்கும்? அப்போ அவன் டைம் பார்த்து தானே எல்லாமே பண்ணிருக்கான். இது பார், அவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான் இந்திரா. ஏதாவது பண்ணி உன்னை எமோஷனலா பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் அவனோட ஐடியா. இல்ல சித்தப்பா, இன்னைக்கு இதுக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும். அவசரப்படாத இந்திரா. பாவையோட அம்மாவா யோசிக்காத. செங்கோட்டு வேலர் பேத்தியா, இந்தியாவோட மீடியா குயினா யோசி. பாவையை கிட்னாப் பண்றது அவனோட பிளானா இருந்தாலும் அத நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் இந்திரா. எனக்கு புரியல சித்தப்பா. இது பார், அந்த செழியனுக்கும் உனக்கும் டைவர்ஸ் கிடைக்கணும்னா இத போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆக்கணும். அவனால குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயும் போக முடியாது. நீ உடனே ஐஜிக்கு போன் பண்ணி நம்ம பாவையை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லு. அவர் லோக்கல்ல இருக்கிற ஒரு 4 போலீஸ் அனுப்பி வைப்பாரு. ஸ்கூல்ல இருந்து நம்ம பெர்மிஷன் இல்லாம குழந்தைய கூட்டிட்டு போனது சட்டப்படி தப்புன்னு ப்ரூவ் ஆகும். இதுவே கேஸ ஸ்ட்ராங் பண்ணி அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து உனக்கு ஈஸியா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரும். இமிடியேட்டா ஐஜிக்கு போன் பண்ணிந்திரா. இந்திரா, நியாயம் உன் பக்கம் இருக்கு. அதான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. டோன்ட் மிஸ் இட். ஓகே? இது பாரு இந்திரா, நான் உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த செழியன் பண்ணதை அவ்வளவு சீக்கிரம் நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.